இப்போ வசனம் 9 நீங்க வாசிக்கும் போது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்றாங்க. எப்பெல்லாம் நீங்க என்ன பத்தி பேசுறீங்களோ, எப்பெல்லாம் என் மரணத்தை குறிச்சு பேசுறீங்களோ, அப்பெல்லாம் அதுல யாருக்கும் பங்கு இருக்கு? இந்த ஸ்திரீக்கும் பங்கு இருக்கு. இவள் செய்த இந்த காரியத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? நினைவு கூறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மகதலேனா மரியாள் பாவத்தில் மூழ்கி இருந்த ஒரு பெண், தேவனை விட்டு தூரமா போன ஒரு பெண். ஆனா அவ கிறிஸ்துவ தேர்ந்தெடுக்கும் போது விலையேற பெற்ற அந்த ஒரு செயல்ல பங்கு கொள்ளும்படி, விலையேற பெற்ற அவருடைய மரணத்தில் பங்கு கொள்ளும்படி இந்த ஸ்திரீக்கான வாய்ப்பு கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவம் அவர் நம்மளை வெறுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பாவமா? நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது, அவர் நம்மை வெறுக்கிற அளவுக்கு நீங்களும் நானும் அவருக்கு எதிரா எந்த பாவமே செய்யல. அவரை விட்டு தூரமா போறதுக்கு நம்மள்ட்ட ஒரு வேலிடான பாவம் கூட இல்ல. இந்த மரியாளை போல நற்கிரியை செய்யறதுக்கு நீங்களும் பங்குள்ளவங்களா இருக்கணும்னு சொன்னா, நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவர்கிட்ட போய் நம்மள முழுமையா ஒப்படைக்கும் போது அவர் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார்.